திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டு கட்டில் ஒரு சீட்டும் உருவப்படுகிறது. முதல் சீட்டு வெளியே வருகிறது திருமாவளவன். பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. திருமாவளவன் சொல்றாரு, திருமாவளவன் நான் நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறேன், மதுன்றது எல்லாருக்கும் போகுது, மதுல என்ன மதம்? போதை ஒழிப்பு மாநாடு நடத்தினாரா இல்லையா மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்? அப்போ போதைனா அவங்களுடைய கண்கள் எது இருக்கு? ஹெராயின், ஹன்ஸு, அப்புறம் போதை மாத்திரை, இந்த ஸ்னேக்கில் ஏதோ போடுவாங்களா அந்த மாத்திரை, இதெல்லாம் தான் போதை மாத்திரைகளா அவங்களுடைய கண்ணுக்கு தெரியுதா? அப்போ ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட பியரோ, பிராண்டியோ, ஜின்னோ, மது ஒழிப்பு மாநாடு நடத்திட்டு குடிச்சிட்டு தான் அங்க இருக்கிறான் பாதி பேரு. இல்ல மாநாடு முடிச்சவன போய் குடிக்கிறானா இல்லையா? இப்ப நான் சொல்றேன், அக்டோபர் 2 அக்டோபர் 2 கடையை மூட்டிங்க இங்க சரக்கு கிடைக்காதா? டார்கெட் வச்சுப்பேன் நாங்களா 450 கோடியா பொங்கலுக்கு டார்கெட், தீபாவளிக்கு 500 கோடியா டார்கெட், எங்களுக்கு டார்கெட் வச்சு குடிக்கிறா இல்லையா தமிழ? என்ன திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வர தயாராகி விட்டார். ராகுல் காந்தி திருமாவளவனை இயக்குகிறார். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு 2 சீட்டு 4 சீட்டு 10 சீட்டுலாம் இல்லாம ஏடிஎம்கே நேரடியாக ஆஃபர் கொடுக்குறான்னு வச்சுங்க, 30 சீட்டு தரோம். துணை முதல்வர் ஒரு பட்டியலின சகோதரன் நாங்கள் உட்கார வைக்கிறோம், ஏடிஎம்கே ஆக்க கூட திருமாவளவன் சார் போகாம இருப்பாரா? நீங்க நினைக்கிற மாதிரி நைட்ல நான் அவங்க போய் கள்ளக்காரம் குடிச்சு செத்துருவாங்க, இல்லாட்டி அதுவாயிடும் இது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தயவு செய்து மக்கள் தெரிந்த மனதோட புரிஞ்சுக்கங்க. இங்கு சாராய ஆலை நடத்துகிறது திமுக, இங்கு சாராய ஆலையை நடத்துகிறது அதிமுக. 2 பேர் தானங்க சாலையா நடத்துறாங்க. சசிகலா என்ன முதியோர் இல்லமா நடத்திட்டு இருக்காங்க. மிடாஸ் தொழிற்சாலை யாருக்கு சொந்தம்? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் பாஜகவை சேர்ந்த திரு வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜி. முத்துசாமி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் மதுவிலக்கு குறித்து பேசியிருக்காரு. ஒரே நாளில் முதல்வர் அவர்களால் கையெழுத்து போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட முடியும், ஆனால் இதுக்கு அப்புறம் விளைவுகள் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த தடுமாற்றத்தோடு அவர் இப்படி சொல்லியிருக்காரு? என்ன விளைவுகள் பெருசாக இருக்கும்? ஏன்னா எல்லாரும் ஒரே நாளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி பேர் செத்துருவாங்களா? நீங்கள் தமிழ்நாட்டில் குடி இல்லை அப்படின்னா எல்லோரும் செத்துருவாங்களா? என்ன விளைவுகள்லாம் என்ன எதுக்கு விளைவுகள் சொல்லி அவர் பயமுத்துறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன விளைவுகள்? கள்ளச்சாராயத்தை ஒடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட பிரதான கடமை, அதில் மாற்று இல்லைல்ல. கள்ளச்சாரத்தை ஒழிக்கிறது தானே எங்கள் அரசாங்கம். மது விலக்கு போலீஸார்னு ஒரு தண்டை சம்பளம் கொடுத்து போலீஸார் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுடைய மெத்தத்தனத்தினால தான் நம்ம கிட்டத்தட்ட விக்ரவாண்டிலையும் ஒரு செங்கல்பட்டு விக்ரவாண்டிலையும் கொஞ்சம் பேர் இறந்தோம். இப்போ 67 பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்தோம். எப்படி இறந்தாங்க? கிட்டத்தட்ட 120 பேர் இறந்துருக்கோம். நம்ம விட்டு வரி பணத்தை தூக்கி 10 லட்ச ரூபா தூக்கி அவர் கொடுக்குறாரு. அவர் அண்ணா அறிவாலயத்துலேருந்து திமுக நிதியை கொடுத்தாங்கன்னா நம்ம எதுவும் கேட்க போதில்லை. பின்விளைவுகள்லாம் வருங்கன்னா பின்விளைவுகள் என்ன வரும்? என்ன சொல்ல வராங்க? நீங்கள் கலாச்சாரம் நம்ம சுற்றி கற்பூரம் இருக்குது, நம்ம மட்டும் கற்பூரமாக இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் எரிஞ்சிடும்னு சொல்லி கலைஞர் சொன்னார். அதாவது பாண்டிச்சேரியில் சரக்கு இருக்குது, ஆந்திராவில் சரக்கு இருக்குது, கர்நாடகாவில் சரக்கு இருக்குது, கேரளாவில் சரக்கு இருக்குது, 4 பக்கமும் கற்பூரம் எரிஞ்சிட்ருக்கு, நம்ம இடையில கற்பூரத்தை வச்சா டப்புன்னு பற்றிக்கும், அதனால தான் நாங்கள் மதுவிலக்கை யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி கலைஞர் சொன்னால் அதே படத்தை இப்போ தயவு செய்து ஓட்டாதீங்க தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா மிகவும் பின்தங்கிய மாநிலம், மிகவும் படிப்பறிவு கம்மியாக இருக்க ஒரு மாநிலத்தில் துணிச்சலாக நிதிஷ்குமார் மதுவிலக்கு அமல் பண்ணுறாங்க. நீ தமிழ்நாட்டில் இந்தியாவில் மதுவிலக்கு இருக்குது 2 மாநிலத்தில் தான் இருக்குது. ஒன்று குஜராத்தில் இருக்குது, இன்னொன்று பீகாரில் இருக்குது. பீகார் அந்த மதுவிலக்கு மூலம் இழக்கிற அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 66,000 கோடி இழக்குது. அது பின்தங்கிய மாநிலம், தொழிற்சாலை இல்லாத மாநிலம், எழுத படிக்க தெரியாதவங்க. இன்னைக்கு பீகாரில் இருக்கிறோம் பாதி பேர் மகாராஷ்டிரா வேலை செய்கிறான், பீகார் இருக்கிற பாதி பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறான், பீகார் இருக்கிற பாதி பேர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக ஒட்டுமொத்த இந்தியாவில் போய் கூலி வேலை செய்கிறாங்க. அவ்வளவு பின்தங்கிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் டிசிஷன் எடுக்கிறாரு, 66,000 கோடி எனக்கு வேணாம், என்னால் அரசாங்கத்தை ரன் பண்ண முடியும். நீங்கள் ரன் பண்ணி 2வது முறையாக முதலமைச்சர் ஆயிருக்காரா இல்லையா? இன்னைக்கு 15 சீட்டு அவங்க வென்றெடுத்திருக்காங்களா இல்லையா? அப்போ இந்த 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 முடிவு எடுக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏன் பயப்படுது? ஏன் பயப்படுதுன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நைட்டில் நான் அவங்க போய் கள்ளக்காரம் குடிச்சு செத்துருவாங்க, இல்லாட்டி அதுவாயிடும் இது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தயவு செய்து மக்கள் தெரிந்த மனதோட புரிஞ்சுக்கங்க. இங்கு சாராய ஆலை நடத்துகிறது திமுக, இங்கு சாராய ஆலையை நடத்துகிறது அதிமுக. 2 பேர் தானங்க சாலையா நடத்துறாங்க. சசிகலா என்ன முதியோர் இல்லமா நடத்திட்டு இருக்காங்க. மிடாஸ் தொழிற்சாலை யாருக்கு சொந்தம்? ஏடிஎம்கே சேர்ந்தவங்களும் சொந்தம். இன்னைக்கு வேணா பிரிஞ்சிருக்கலாம், அன்னைக்கு ஒருங்கிணைந்த ஏடிஎம் தான் சொந்தம். ஜெயலலிதா அம்மையாரோ சசிகலா அம்மையார் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கேலுக்கு தினகரன் அவங்க குடும்பத்தாரோட மட்டும் சொத்தாங்க மிடாசால.
இன்னைக்கு ஜெகத் ரட்சகன் இன்னைக்கு திமுகவுடைய ஒட்டுமொத்த நிதியினோட கருவூலமா இருக்காரு ஜெகத் ரட்சன். இப்ப நடந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வின் பண்ணி கொடுத்தாரு. அவ்வளவு ஒருத்தருக்கு 2000 3000 காசு கொடுத்து வின் பண்ணி கொடுத்தாருல ஜெகத் ரட்சகன். ஆழ்வாரை பத்தி எவ்வளவோ பேசுறாரு. அந்நிய செலவாணி மாட்டிக்கிட்டு 950 கோடி கடனை கட்ட சொல்றாங்க. அந்நிய செலவாணி மாட்டிக்கிட்டு ஃபைன் கட்ட சொல்றாங்க. அந்த மாதிரி ஆள் தான் திமுக வச்சிருக்காங்க. வேற இன்னைக்கு ஒட்டுமொத்த கருவூலம். திமுக ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த எலெக்ஷனுக்கான பேஸுக்கான ஒட்டுமொத்த பணத்தையும் யார் கொடுக்குறாங்க? ஜெகத் ரட்சன் கொடுக்குறாரு. அவருடைய ஆலை தானே. அக்காடு ஹோட்டல்லேருந்து அவர் வச்சிருக்க எல்லா பிபரிஸ் எல்லாமே அவர் தானே. இது சும்மா இருந்த கலைஞரை கூப்பிட்டு படம் எடுங்கன்னு சொல்லி உளியின் ஓசை கலைஞர் வசனத்துக்காக எடுத்தார்ல பாலமுருகன். அவர் இருக்குல்ல அங்கே ஆலை இல்லைன்னு மறுக்க முடியுமா? டிஆர் பாலுக்கு தஞ்சாவூர்லேயும் ஆலை இருக்குது, இங்கேயும் ஆலை இருக்குன்றதை மறுக்க முடியுமா? அவர் தான் நீ தொழில்துறை அமைச்சர். டிஆர் பாலு சென்ட்ரலில் வந்து கொறடாவாக இருந்தாலும் பொறடா இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் யார்? டிஆர் பாலு பையன் ராஜா தானே அமைச்சர். இந்த ஆலைகளை மூடினா திமுக வர வேண்டிய பணம் கட் செய்யப்படும். இந்த ஆலைகளை மூடினா அதிமுக வர வேண்டிய கருவூலம் கட் பண்ணும். அப்போ எலெக்ஷனுக்கு எப்படி செலவு பண்ண முடியும்? போதை ஒழிப்பு மாநாடு நடத்தினாரா இல்லையா மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்? அப்போ போதைனா அவங்களுடைய கண்களில் எது இருக்கு? ஹெராயின், ஹன்ஸு, அப்புறம் வந்து போதை மாத்திரை, இந்த ஸ்னேக்கில் ஏதோ போடுவாங்களா அந்த மாத்திரை, இதெல்லாம் தான் போதை மாத்துக்கலாம் அவங்களுடைய கண்ணுக்கு தெரியுதா? அப்போ வந்து ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட பியரோ பிராண்டியோ ஜின்னோ மற்ற மதுவர்தங்கள்லாம் போதை கிடையாதா? அதெல்லாம் சத்து மார்க்கு டானிக்கா? இனிமேல் டாஸ்மார்க்கில் போடுங்க. இங்கு சத்து டானிக்கு விற்கப்படும் போட சொல்லுங்க தமிழக அரசை. டாஸ்மார்க்ல ஏங்க அப்படி போடுறீங்க? குடியே கெடுக்கும் போடுறீங்களா? இப்போ நீங்க போடுறீங்களா ஒரு அமைச்சர் பாவம், அவர் லக்கிலியா அமைச்சராக வந்தவர் செந்தில் பாலாஜியோட பேட் லக்கு, இவருக்கு வந்து நல்ல லக்கில் உள்ள வந்தார். இவர் வந்து திட்டம் என்ன சொன்னாரு? மக்கள் கட்டிங்க்கு காசு இல்லாமல் நேரடியாக போய் கலாச்சாரம் முடிச்சு சாப்பிட்றாங்க. எல்லா ஊர்லேயும் கட்டிங் கிடையாது, நம்மளும் கட்டிங்கை கொண்டு வருவோம், டெரா பாட்டில் கொண்டு வருவோம், 90 ரூபா 60 90 ரூபா 70 ரூபா விலையில் டெட்ரா பாட்டில் கொண்டு வருவோம். அது வந்து யூஸ் ரூபா குடிச்சிட்டு அப்படி போகிற வழியில் ஃப்ரூட்டி மாதிரி உரிவான், புரிஞ்சு அப்படி போட்டு போயிடலாம், பிரச்சனை இருக்காது. கொண்டு வரதுக்கு போட்டாரா இல்லையா? அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால நிற்குது. கோயம்பேடுலேருந்து மக்கள் கூடுற எல்லா இடத்துலையும் தானியங்கி மது விற்பனை செய்யும் அந்த மிஷினை நிறுவனங்கள் இல்லை திமுக எல்லாம் எதிர்த்தனால தானே அதை தூக்குனாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று சொல்கிறார், டாஸ்மார்க் சூப்பர்வைசருக்கு நாங்கள் வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருக்கோம். யார் புதுசாக மது கொடுக்க வராருன்றதை அந்த டாஸ்மார்க் சூப்பர்வைசர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படி பாருங்கள், எவ்வளோ அறிவார்ந்த ஆட்கள் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருந்து அவன் டெய்லி குடிக்க வந்தானா அவனை கூப்பிட்டு அறிவுறுத்தி அந்த டாஸ்மார்க்கு வராமல் பண்ணி அவனை திருத்தினீங்கன்னா அந்த சூப்பர்வைசருக்கு நாங்கள் ஸ்பெஷல் ஃபண்டு கொடுப்போம். என்னையா நடக்குது நாட்டில்? தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் அதாவது மதுகள் குடித்து அதன் மூலம் திருந்துகிற டிஅடிக்ஷன் சென்டர்னு சொல்லுவாங்கள்ல, மறு வாழ்வு மையம் எந்த மாவட்டத்தில் இருக்குது சொல்லுங்கள்? ஒரே ஒரு இடத்துல இருக்குது, சென்னை கீழ்ப்பாக்கத்தில் ஒன்றே ஒன்று வச்சுருக்கான். எவ்வளோ டாஸ்மாக் கடை நம்மள்கிட்ட? 4500 கடை இருக்குது, 46000 வருமானம் இருக்குது. எவ்வளோ ஒருத்தனை மதுவை விட்டு விலக்கி அவனை திருத்துகிற அடிஷன்லேருந்து கொண்டு வரதுக்கான கண்டென்ட்டே நம்மக்கிட்ட இல்லையேங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும்? 38 மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்தினாலும் மதுவினால் குடித்து அடிமையாகி அவர்களை திருத்தி இனிமேல் மதுவை தொட விடாதப்போ அவர் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரியோ உடல் ரீதியாக அவர் திருத்துற மாதிரியோ குடும்பத்தில் அவர்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மது ஒழிப்பு சம்மந்தப்பட்ட அந்த இன்ஸ்டியூட் நடத்தணுமா இல்லையா? திருமாவளவன் அவர்கள் மாநாடு நடத்துறது அது அவரோட கொள்கை சார்ந்த விஷயம். அது ஒருபோதும் திமுகவை பாதிக்காது, திமுகவை அவர் எதிர்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்டங்கண்டுது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டு கட்டில் ஒரு சீட்டும் உருவப்படுகிறது. முதல் சீட்டு வெளியே வருகிறது திருமாவளவன். பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. திருமாவளவன் சொல்றாரு. திருமாவளவன் நான் நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறேன். மதுன்றது எல்லாருக்கும் போகுது தானே? மதுல என்ன மதம்? மதச்சார்பற்ற மாநாடு தான் இது. மதம் சம்பந்தப்பட்ட ஜாதி சம்பந்தப்பட்ட இவர்களெல்லாம் நாங்கள் இந்த மாநாடு கூடுவோம். ஏதோ பிஜேபி சொல்றாராம். மதுன்றது எல்லாரும் தானே குடிக்கிறேன். நீ பிஜேபி காரன் குடிக்கலையா? ஏடிஎம் காரன் குடிக்கலையா? டிஎம்கே காரன் குடிக்கல? விடுதலை சிறுத்தைகள் கூட மது ஒழிப்பு மாநாடு நடத்திட்டு குடிச்சிட்டு தான் அங்கே இருக்கிறான் பாதி பேர். இல்ல மாநாடு முடிச்சவன போய் குடிக்கிறானா இல்லையா? இப்ப நான் சொல்றேன், அக்டோபர் 2 அக்டோபர் 2 கடையை மூட்டிங்க எங்க சரக்கு கிடைக்காதா? டார்கெட் வச்சுப்பேன் நாங்களா 450 கோடியா பொங்கலுக்கு டார்கெட், தீபாவளிக்கு 500 கோடியா டார்கெட். எங்களுக்கு டார்கெட் வச்சு குடிக்கிறா இல்லையா தமிழ? என்ன நீங்க கடையை மூட்டிங்கன்னா எங்களுக்கு சரக்கு கிடைக்காதா? 10 மணிக்கு மேல உங்களுக்கு எங்க எந்த டாஸ் மேல சரக்கு வேணும்? 6 மணிக்கு உங்களுக்கு எங்க வேணும் சரக்கு? என்ன சொல்றீங்க? எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, நான் ஜென்ரலா சொல்றேன். அப்ப திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வர தயாராகி விட்டார். ராகுல் காந்தி திருமாவளவனை இயக்குகிறார். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு 2 சீட்டு 4 சீட்டு 10 சீட்லாம் இல்லாமல் ஏடிஎம்ல நேரடியாக ஆஃபர் கொடுக்குறான்னு வச்சுங்க, 30 சீட்டு தரோம். துணை முதல்வர் ஒரு பட்டியலின சகோதரன் நாங்கள் உட்கார வைக்கிறோம். ஏடிஎம் ஆக்க கூட திருமாவளவன் சார் போகாமல் இருப்பாரா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அந்த சைடு போகாமல் இருப்பாரா? அதை போவதற்கான அச்சாரம் தான் எங்க அப்பன் குதிருக்குள்ளன்னு வாலண்டியா இவர் போய் கொடுக்குறாரு. யார் வேணா அதில் கலந்துக்கலாம். இந்த மது திமுக கூட்டணியில இது எல்லாருமே மறுக்கிறாங்களே.
ஒரு கல்யாணம் வச்சா முத்துசாமி அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு பொதுவாக எதிரி கூட தான் அழைப்பு கொடுப்பாங்க, கல்யாணம் வச்சு குதிக்கிறாங்களே ஏங்க அப்படின்னு. உங்க ஆளுங்கட்சி உங்க அரசாங்கத்தை எதிர்த்து குறிப்பா சொல்ல போனா கள்ளக்குறிச்சியில் செத்தவங்க 70 பேர்ல 50% 50% பேர் தாழ்த்தப்பட்ட இடத்தை சேர்ந்தவங்க தான், பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான். தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தை சேர்ந்த அதிகாரிகள்லாம் கூட அது நீங்க பிரிண்ட் பண்ணாங்க. ஏன்னா பட்டியலின சகோதரர்களுக்கு நீங்க கொடுக்குற குவார்டருக்கு ஏற்ற அவன் சம்பளம் இல்லை, ஒரு கூலி தொழிலாளியா இருக்கிறான். அவன் வாங்குற 100 ரூபாய் உனக்கு 150 ரூபாய் 180 ரூபாய் குவார்டர் வாங்க முடியாது, அவன் கலாச்சாரத்தை நோக்கி போறான். அதுக்கு தான் இந்த சொல்யூஷன் கொண்டு வராங்க, டெட்ராபாட்னு சொல்லிட்டு அந்த சொல்யூஷன் கொண்டு வராங்க. அப்ப நீங்கள் வந்து உங்கள் சகோதரர்களை திருத்துவதற்கு உள்ள கொண்டு போறேன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரும் வாங்கன்றாங்களா. இன்னொன்னு சொன்னார் திருமாவளவன், அது வந்து ரொம்ப நகைச்சுவையா பார்க்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் போயிட்டு மது ஒழிக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து தவறி விட்டதுன்னு ஒரு குரலை விட்டவன நிர்மலா சீதாராமன் உடனே எந்திரிக்கிறாங்க. எப்பா மது உழைக்கிறது, மதுன்றது விற்பனை செய்யறது வந்து மது ஜிஎஸ்டிக்குள்ள வருதா? மாநில அரசாங்கத்தினுடைய பணி இருக்கு, மது விற்பனை செய்யறது மாநில அரசாங்கத்தினுடைய அடிப்படை பணிகள் இருக்கு, அவங்களுடைய அதிகாரத்தில் கொடுத்தாச்சு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவில் மது தயாரிப்பதையும் விற்பது நிற்க சொல்லுங்கள், அதற்கப்புறம் தேசிய கொள்கையை நம்ம எடுக்கலான்னு சொல்லிட்டு உடனே ஆஃப் பண்ணாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இப்போ மாநில அரசு வருமானத்தில் டாஸ்மாக் இருப்பதனால தான் நமக்கு 45,000 கோடி வருமானம் வருது. இவங்க சம்பளம் கொடுக்கறது, தவப்புதல் திட்டம், மகளிர் திட்டம், கலைஞர் உரிமை திட்டம், ஏதோ பண்ணுறீங்க, ரைட்டா? இப்போ இவங்க சொல்கிற மாதிரி தேசிய கொள்கைகளை பிஜேபி அரசாங்கம் அங்கே இருக்கிறது, மோடி அரசாங்கம் வந்து ஒரு கொள்கை எடுக்கிறாங்க. எப்படி கல்வியை வந்து 1976 மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலில் மாற்றிட்டு இன்னைக்கு எந்த ஒரு பவரும் இல்லாமல் இங்கே மாநில பட்டியலில் கல்விக்கு நீங்கள் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இங்கே படம் காட்டிட்டு இருக்கீங்களோ, இப்போ இந்த மதுக்கான அதிகாரத்தை நீங்கள் மத்திய அரசு கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி அந்த அதிகாரத்தை நீங்கள் வாங்க முடியுமா? என்ன புரிதலோடு திருமாவளவன் பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. இந்த அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவன் ஜிஎஸ்டியில் கொடுத்துருப்பான். பெட்ரோல் விலை குறைக்க மாட்டேன்றாங்க, டீசல் விலை குறைக்க மாட்டான், மது விலை குறை, ஜிஎஸ்டி உள்ளவா யார் குறைக்க வேணாம்? இந்தியா ஃபுல்லாக ஒரே விலை, ஆனால் வராது மாநில வருமானத்தை ஒத்து இழக்க விரும்ப மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு பொது தொழிலில் நிற்க வேண்டிய ஆசை வந்து விட்டது. திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வர தயாராகிட்டாரு. அந்த வெளியில் வர தயாரத்துக்கான வேலைகள் தான் இந்த வேலைகள் எல்லாமே. விசிகா கூட்டணியிலேருந்து வெளியே வந்தால், அதாவது திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தால் விசிகா உடைக்கிறதுனா வாய்ப்பு இருக்கா? ட்ரை பண்ணுவாங்க, வன்னியரசை வச்சு ட்ரை பண்ணுவாங்க. வன்னியரசு மட்டும் தான் வச்சு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இருக்கிற தலைவர் யார சொல்லுங்க, புது துணை செயலாளர் ஒருத்தர் வந்திருக்காருல்ல. அதாவது ஒரு ஃபெமிலியரா பேசப்படுகிறது 3-4 பேர் தான் விசிகால. ஒன்று வந்து முகமது யூசுப் இருந்தால் இறந்துட்டார், பொருளாளர் இருந்தார் இறந்துட்டார். அவர் தான் வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதரர்லாம் அதில் கொண்டு வந்தார். ஒட்டுமொத்த திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஃபண்டோடைய ரைசிங்குடைய மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தவர் இறந்துட்டார். வன்னியரசனுக்கு 2-3 வாட்டி கொடுத்தாங்க, இந்த வாட்டி ரொம்ப குறைந்த ஓட்டு தான், போன வாட்டி தோத்தார். இப்போ பாலாஜன இருக்கிறாரு, இன்னும் இப்போ ரவிக்குமார், திருமாவளவன், இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வேல்முருகன் எப்படி துண்டா தட்டி தூக்குனாங்களோ அதே மாதிரி இதுலேருந்து ஒரு கட்டி தூக்குவாங்க, அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அது யார் வச்சு பண்ணுவாங்க? இப்போ புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணார் இல்லையா, அவர் வச்சு மூலமா இல்லை, அது வந்து திமுகவோட எடுக்கிற டிசிஷன் தான். அது வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவரை வச்சு திமுக உடைக்காது. அவருக்கு தனி சக்தி இருக்கணும். அவர் வந்து பணபலமும் அதிகம் தானே அவர். இல்லை, அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கொண்டு வர திறன் இருக்கணும். ஒருத்தரை நீங்கள் கொண்டு வந்து ஒன்றும் பண்ண போதில்லை. இப்போ நாளைக்கே வந்து தென்னியரசு வந்து திமுக போயிட்டா ஒன்றும் இல்லை, ராஜீவ்காந்தி மாதிரி கல்யாண சுந்தரம் மாதிரி அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்க. நாம் தமிழ்லேருந்து போன கல்யாண சுந்தரம் ஏடிஎம்கேல சும்மா உட்காந்துருக்காரு, நாம் தமிழ்லேருந்து போன ராஜீவ்காந்தி மாணவரணி தலைவர் துணைத் தலைவர்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் தான் கிரியேட் ஆகும், தவிர பெரிய மாற்றம் வராது. நான் அவங்க எப்படி எதிர்பார்ப்பேன், திமுக ஒருத்தரை தூக்குனா அவன் எத்தனை நிர்வாகிகளை கிழிப்பான், ஒருத்தனை தூக்குனா இன்னைக்கு நல்லதாக கட்டதான் 4-5 எம்எல்ஏ இருக்கிறாங்க திருமாவளவன்கிட்ட, அதில் ஒரு 2 எம்எல்ஏ கூட்டு வருவானா, 3 சிட்டிங் எம்எல்ஏல அவங்க கூட்டு வர திறன் இருந்தால் தான் உடைப்பாங்க, அது வரைக்கும் தொட மாட்டாங்க. இப்போ வந்து என்னன்னா திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஆப்ஷன் ரெடியாக இருக்குது. அப்போ அவர் டிமாண்டிங் பண்ணுவார். எப்படி டிமாண்ட் பண்ணுவார், இந்த பேர் இவன் 30 சீட் தரான், நீங்கள் போய் 30 சீட் தரீங்கன்னா சொல்லுங்கள் வரேன். இவர் துணை முதலமைச்சர் சொல்கிறாங்க, ஆஃபர் கொடுக்குறாங்க, அதே துணை அமைச்சர் ஆஃபர் சொல்லிங்கன்னா வரேன், இல்லை விடுங்க நாங்கள் போவோம். ஏன்னா அரசியல் எதுவும் நடக்கும், பிஜேபி எதிர்ப்பு அரசியல் பண்ணோம், ஏடிஎம்கேல போகணுன்றது திருமாவளவர்கள் தெளிவாக இருக்கார். ஏடிஎம்கே, திருமாவளவன், காங்கிரஸ், விஜய் கூட்டணியில் ஒரு ட்ராக்கை எடுக்கிறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இல்லாடி திருமாவளவன், விஜய், நாம் தமிழர் ஒரு ட்ராக் எடுக்கிற போயிட்டுருக்கு. இப்போ வந்து என்னென்னா ஜாதி கட்சிகள் இல்லாமல் பொது தொகுதியில் இருந்து நாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி நிறைய இதில் போட்டிடணுன்ற ஆசை திருமாவளவனுக்கு வந்துருச்சு. வைகோ மாதிரி நிறைய இடங்களில் போட்டிடணும், நம்ம ஜாதி கட்சியை அடையாளப்படுத்தப்படுறோம், அந்த கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறார். அந்த கலரை மாற்றோம்னா அதிகமான தொகுதியில் பொது தொகுதியில் நம்ம நிற்கணும். அப்போ அதிகமான பொது தொகுதியில் நிற்கணும்னா நமக்கு அதிகமான சீட்டு வேணும். அப்போ அந்த அதிகமான சீட்டு வேணும்னா நம்ம வந்து திமுகவில் இருந்தால் கிடைக்காது. திமுக இந்த வாட்டி எப்படி இருந்தாலும் கூட்டணியில் பின்தள்ளி விட்டு 150லேருந்து 160 சீட் கன்ஃபார்மாக நிற்பாங்க.
120 சீட் எடுத்தால் தான் பெரும்பான்மையினால ரிஸ்க் எடுக்க வேணாம்னு கன்ஃபார்மாக நிற்பாங்க. மற்றவங்களுக்குலாம் வந்து சீட்டு கொடுத்துட்டு கலைஞர் சொன்ன மாதிரியே சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து அங்கே இடம் இல்லை, என் உள்ளத்தில் உங்களுக்கு இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கழுவி மூடிடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டையும் திருமாவளவன் அவர்களையும் மற்றவர்களையும் வந்து இதனால் வரையும் திமுக எப்படி கன்வின்ஸ் பண்ணிருந்துச்சுன்னா, அவர்களுக்கு சீட்டும் கொடுத்து அவர்களுக்கு தேர்தல் நிற்கிறதுக்கான பணத்தையும் கொடுத்தது. திருமாவளவனுக்கு 5 கோடி கொடுத்தாங்களா இல்லையா? 2 கம்யூனிஸ்டுக்கும் 15 கோடி கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து லட்டு பூந்தியும் கிடைக்குது, லட்டும் கிடைக்குது. ஏன் விடுவானே, நம்ம ஏன் செலவு போன நின்று பார்ப்போம்னு நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க, போகிறாங்க. இதே இது தொடர வேணால் நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். முதலமைச்சர் கனவு மாண்புமிகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு வந்து விட்டது. அப்போ அதுதான் முன்னாடி சொன்ன பதிவே தான், பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, ஒரு அரசியல் ஆட்டத்தை ஆடுறாங்க. மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேறு இப்போ அமெரிக்க பயணத்தில் இருக்காரு, இப்போ வெளியே வராரு. இதை ஹேண்டில் பண்ணுற திறன் இங்கே யாருக்குமே கிடையாது. அப்போ இவங்க வந்து பூசி நம்ம திட்ட செயலாக்கத்துறை அமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் திரு உதயநிதி கூட என்ன சொன்னார், அவர் கூப்பிட்றதாங்க, யார் போகிறதோ அவங்க விருப்பம் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு திமுகவில் பட்டியலின ஓட்டை அறுவடை பண்ணி தருவது திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மட்டும்தான். வேறு யாருன்னா திமுகவில் பட்டியலினத்தில் இருந்து வந்த பெருந்தலைவர் யாருன்னா ஒருத்தர் இருக்காங்களா? யாருமே இல்லை. நாம் இனிமேல் ஜாதியை பேஸ் பண்ணி போனால் நமக்கு அரசியல் நம்ம வளர்ச்சி இருக்காது, நம்ம பொதுப்பட்டியலுக்கு மாறணுன்ற ஒரு கண்டிஷன் வர்றதுக்கு அதிகமான இடங்களில் போட்டினுன்ற கண்டென்ட்டுக்கும் அவர் வந்துட்டார். ஸோ இது ரெண்டும் தெளிவாக இருக்குது. அதற்கு அவர் கூட்டணியிலிருந்து வெளியில் வர தயார் பண்ணதுக்கு தான் முதல் அச்சாரமாக திமுகவை எதிர்த்து போடுறது தான் மது ஒழிப்பு மாநாடு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். நன்றி.